வணக்கம். என்னுடைய பேர் ஆர் முருகதாஸ். நான் இங்கே வாடிப்பட்டியில் எலக்ட்ரிக்கல் டூல் அண்ட் ஸ்பேர்ஸ் கடை வச்சுருக்கேன். அது இல்லாமல் எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கேன். என்னுடைய மனைவி வந்து முனைவர் எஸ் நாகராணி. அவங்க எஸ்விஎன் காலேஜில் கணிதத்துறை பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு மூத்தது பொண்ணு, 2வது பையன். மூத்த பொண்ணு தான் எம் ராஜேஸ்வரி சிவி, பிஇ. அவங்க 2018 பாஸ் அவுட்டு சென்னையில். அதில் இருந்து இப்போ வரைக்கும் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்காகவே அவங்க வந்து ப்ரிப்பரேஷனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அவங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க. 2024 குரூப் 1 செலக்ட் ஆகி டெப்டி கலெக்டர் ட்ரைனிங்காக இப்போ திண்டுக்கல்லில் இருக்காங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து இப்போ வந்து செக்ரட்டரியேட் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா குரூப் 1லேயும் சரி, யூபிஎஸ்சிலையும் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய சப்போர்ட்டு, அங்கே இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ், அங்கே சுதாகரன் சார்னு அவருடைய சப்போர்ட்டு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணு இந்த அளவுக்கு ஆகியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய பிரதரு, என்னுடைய மதினியார், என்னுடைய மாமனார், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் முக்கியமானனா எங்களுடைய பில்லர் அப்படின்னா என்னுடைய மனைவி தான். ஸோ அவங்க தான் வந்து எங்கள் குடும்பத்தையே வந்து கைடு பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் கொடுத்த வாய்ப்பை வந்து என்னுடைய பொண்ணு வந்து நல்லபடியாக பயன்படுத்திட்டாங்க. நேர்மையாக இருந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத என்னுடைய ஆசையும், அதையே தான் என் பொண்ணுக்கு சொல்லி வளர்த்துருக்கேன். ஸோ அவங்களோட இந்த கடின உழைப்புக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் பண்ண அது எல்லாருமே கிடைக்கும். சிலருக்கு வந்து 1 இயர்லேயே முடிச்சிருவாங்க. பட் என்னமோ என் பொண்ணுக்கு வந்து கடவுள் 7 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி அதான் கொடுத்துருக்காரு. அதனால தான் நல்லா ரேங்க் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நான் முதல்வன் ஸ்கீமை கொண்டு வந்த முதல்வருக்கும், அந்த துறை அதிகாரிகளுக்கும், அமைச்சர்களுக்கும் உண்மையிலே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் குடும்பத்தின் சார்பாக. இப்போ என் பொண்ணு சென்னையில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நாங்கள் சென்னை போகிறோம். அதை விட முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில். நன்றி, வணக்கம். அதாவது சொல்லுவாங்க ரொம்ப டஃப், அதாவது இந்தியாவிலே டஃப்பான எக்ஸாம் அப்படின்னா யூபிஎஸ்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் ஐஏஎஸ் கேடர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 1000 போஸ்ட் இருக்குது அப்படின்னா 150 போஸ்ட் ஐஏஎஸ் போஸ்ட் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு இந்த வருஷம் வந்து ஒரு 5.25 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2400 பேரை செலக்ட் பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸில். ஸோ அதுலேருந்து 15,000 பேர் ப்ரிலிம்ஸில், 2400 பேர் வந்து மெயின்ஸில். ஸோ அதில் இருந்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணி 958 போஸ்ட் மொத்தம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் வந்து 2nd பிளேஸ் அப்படின்றது, இது யாரும் தவறாக எடுத்துக்கிறவங்க, இது என் பொண்ணுன்றக்காக சொல்லணும். எந்த ஒரு கேண்டிடேட்டும் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள்.